ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே இந்த வராகி அம்மா ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கையோடு நீ காது கொடுத்து கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். கோடி கோடியாய் உனக்கான நன்மைகளை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆம் என் தங்கமே, இதுவரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்திருக்க. இந்த வராகி அம்மா மீதும் நீ உண்மையாகவே அன்பும் பக்தியும் பாசமும் செலுத்திக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எந்த விதத்தில் நான் உனக்கு ஏமாத்துவேன்னு யோசிக்கிறேன், கவலைப்படுறேன். இந்த உலகத்தில் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதும் பொய்யான போலியான வாழ்க்கையும் வாழக்கூடிய மனிதர்கள் சந்தோஷமாக வாழும்போது எல்லா நேரமும் உண்மையாய் நேர்மையாய் மனசில் பட்டதை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் சங்கடத்தை கொடுக்க மாட்டேன். என் அருளால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ இருக்கிற இடத்த மட்டும் சந்தோஷமாக நேர்மறை அதிர்வலைகள் நிறைஞ்ச இடமா வச்சுக்கோ. உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகள் நல்ல விதமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது என் அருளால் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்குமேன்னு செல்லவே. எந்த விஷயம் உனக்கு கிடைச்சாலும் அதை சாதாரணமாக துச்சமாக நினைக்காதே. ஏன்னா எந்த ஒரு மனிதன் தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மதித்து அதை சிறப்பாக வாழ்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கை வரமாக இருக்கும். கிடைக்காததை நினச்சி தேடி துரத்தி போகாமல் கிடைச்ச வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குறைகளை எல்லாம் கேலி செய்யும் மனிதர்கள் உனக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு மனுஷன் தப்பு செய்கிறதுங்கிறது சகஜமான விஷயம். என் நேரம் உன் குறைய குத்தி காட்டிக்கிட்டு உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க மனிதர்கள் அவசரத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தையே குறை சொல்கிறதுலாம் முதல்ல ஓடி வருவாங்க. உன்னுடைய நல்ல மனசும் குணமும் அவர்களுக்கு இல்லாததால் அப்படிப்பட்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்காத. எப்போதும் நல்லதை பேசக்கூடிய, உனக்கு ஒரு அவசர ஆபத்துனா ஓடி வந்து நிற்கக்கூடிய, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நலம் விரும்பிகளை உன் கூட வச்சுக்கோ. நீ யாராக வாழ நினைக்கிறியோ அப்படியே வாழு. அடுத்தவங்களுக்காக பொய்யாக போலியாக பாசத்தை வேஷமாக காட்டி நடிக்கவோ வாழவோ வேண்டாம். நீ மனசில் உண்மையாக நேர்மையாக வாழும்போது உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல உனக்கான நல்ல வாழ்க்கை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன். உன் குடும்பம்தான் உனக்கான மிகப்பெரிய அழகான அடித்தளமாக இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம்னா அது குடும்பம்தான். உன் குடும்பத்தின் பலமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போக தயாராகு. மன உறுதியும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அனைத்தையும் கடந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டுட்டு இந்த வராகி அம்மா எங்கேயும் போயிட மாட்டேன். உனக்கு எது நல்லதோ உனக்கு எது சரியோ அதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உண்மையிலேயே நல்ல மனிதர்களை இந்த உலகம் நம்பாது, கூட வச்சுக்காது. நல்லவர்கள் எப்போதும் தனியாகவே தான் இருப்பாங்க. ஆனால் தப்பானவர்களையும் பொய்க்காரர்களையும் ஏமாத்துக்காரர்களையும் அடுத்தவனுக்கு கொடுமை செய்பவர்களையும் ஏமாத்துபவர்களையும் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்கள ஆதரிக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவாக 4 பேர் பேசுகிறதுக்குன்னு கூடவே நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சிரிக்கக்கூடிய, அவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போடக்கூடிய அந்த பொய்யான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். உன்னை சுற்றி இப்போ யாரும் இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்த்தி பிடிப்பேன். கெட்டவனும் மோசமானவனும் ஏமாற்றுக்காரனும் அதுக்குரிய தண்டனையை பெறுவான். என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கும் உன் தூய்மையான உள்ளத்துக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வந்து தருவேன்னு சொல்லவே. யாராவது உன் மேலே பொறாமப்பட்டாலும், உன் கூட போட்டி போட்டு உன்னால் அது முடியாதுன்னு உன்னை இகழ்ந்து பேசினாலும், அல்லது கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும், உன்னை குறை சொன்னாலுமே கூட அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத. இப்படி யாராவது உன்னை வேணும்னே குறை சொல்லும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு உனக்கு எது சரியானதோ உனக்கு எது நல்லதோ
அதை பற்றி மட்டும் யோசி. அவங்களுடைய கெட்ட குணமே அவங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெற்றுத்தரும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருளால் நான் உனக்கு மன அமைதியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களோட நேரம் செலவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உண்மையான செல்வமாக இருக்கும். உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். என் அருள் மட்டுமே உன் வாழ்க்கையை அழகாக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என் அருளால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிற. நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் உனக்கு ஒரு தனியாக இருப்பது போல உணர்வை கொடுக்கலாம். என்னடா நம்ம யாரும் இல்லாத அனாதை மாதிரி இப்படி தனியாக கஷ்டப்படுறோமேன்னு யோசிக்க கூட செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. மனிதர்கள் உன் கூட இல்லாட்டியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தனியாக இருப்பதாக யோசிக்க அவசியமில்லை. இப்போது எந்த விஷயம் உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறதோ, எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துகிறதோ அதை என் அருளால் நான் சரி செஞ்சு உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறேன். உன் வாழ்க்கை பயணம் தோல்வி பயணமாக இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்ன செஞ்சாலும் அது எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கும், நீ சுயநலவாதி தப்பான ஆள் அப்படி இப்படின்னு உன்னை பற்றி குறை சொல்லவும், உன்னை எதிர்மறையாக பேசி குற்றம் சாட்டவும் இந்த உலகத்தில் சில பேர் எப்போதும் தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கெட்ட குணம்னால அவங்க எல்லாரையும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க மனசு போலவே அவங்க பார்க்குறது எல்லாமே தப்பாகவே அவங்களுக்கு தோணும். கெட்ட குணம் கொண்ட அந்த மனிதர்களின் வார்த்தைகளை நீ யோசிக்க கூட வேண்டாம். ஏன்னா நீ எவ்வளவு நல்ல பிள்ளைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அல்லவா. உன்னுடைய பலவீனங்களை துறந்து உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்து. யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் நீ யாருக்கும் எதிராக போய் சண்டை போடவோ வாக்குவாதம் செய்யவோ வேண்டாம். உன் அன்பான நல்ல மனசுக்கும் அருளான உன்னுடைய அழகான இதயத்துக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கிறேன். நீ தனியாக நிற்க வேண்டி இருந்தாலும் தயங்காமல் இல்லை. உண்மையின் வழியில் நேர்மையாக வாழும் உனக்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதுமே காசு பணம்னு பணத்தை சம்பாதிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாதே. பணத்துக்காக மட்டுமே நேரத்தை செலவழிக்காதே. மனிதர்களுக்காக நேரம் ஒதுக்கி உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக நேரம் செலவிடு. நேரத்தை தாண்டியும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு நல்ல வருமானத்தையும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை நீ போட்டு யோசித்து கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டே இருக்க. எல்லா விஷயங்களும் எல்லாரும் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பாக போயிருக்கலாம், தவறாக நடந்திருக்கலாம். அதையே யோசித்து வருத்தப்படாத. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகம் மிகவும் குறுகியதுதான். இந்த பூமியில் இந்த வராகி அம்மா உனக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்து வச்சுருக்கேன். நீ அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்காம, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா போதும்னு நினைக்காம, உன்னை திருப்திப்படுத்தி நீ சந்தோஷமாக வாழ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றாற் போல சிறப்பாக செயல்படு என் செல்லமே. பிள்ளைகள் ஜெயிச்சா, பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பெற்றவங்களுக்கு அது பெருமை தான், சந்தோஷம்தான். ஆனால் அதை விட என்ன தெரியுமா சந்தோஷம்? நம்ம பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அதை கடந்து தைரியமாக மன வலிமையோடு வாழ்கிறாங்கன்றதை பார்க்கறது தான் பெற்றவங்களுக்கு பெருமையாக இருக்கும். நீயும் எப்போதும் தைரியமாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ கஷ்டப்படும் போதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்லவங்கன்றதை உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். யார் நல்லவங்களோ
அவங்க எப்போதும் நம்பிக்கையூட்டும் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க. அவநம்பிக்கையும் அவதூறு வார்த்தைகளையும் பேச மாட்டாங்க. இதை வச்சே உன் கூட இருக்கவங்களில் யாரு நல்லவங்க நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு தைரியத்தை தரக்கூடிய, உனக்கு நம்பிக்கையை வரவழைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி செய்கிறேன். வாழ்க்கைங்கிற புயல் சீரும்போது, புயல் சீற்றமும் வெள்ளமும் எது வந்தாலும் நீ நம்பிக்கையோட மன அமைதியோடு இருந்தீனா உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நினச்சி கவலை கொள்ளாதே. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தர்றேன். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீருமேன்னு செல்லவே. நீ இழந்தது எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்குமான்னு யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. எந்த விஷயமும் திரும்ப போயிட்ட பிறகு திரும்ப வந்து கிடைச்சாலும் அது முதல்ல இருந்தது போல இருக்காதுங்கிறது தானே உண்மை. இப்போது ஒரு வண்டியோ அல்லது வீட்டில் ஏதாவது மின் சாதனமோ ரிப்பேராக போயிடுச்சு, சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நீ மறுபடியும் அதை என்னதான் சரி பண்ணாலும் அது முதல்ல இருந்தது போல இருக்காது. அதானே உண்மை. அதே தான் வாழ்க்கையிலையும் எது உன்னை விட்டு போயிட்டு திரும்ப கிடைச்சாலும் அது முன்ன இருந்தது மாதிரி இருக்காது. அதை ஆனால் நீ தான் சமாளித்து ஏற்றுக்கணும். என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எது உன்னை விட்டு போனாலும் அதை யோசிச்சு கவலைப்படாமல் பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோட அதை ஏற்றுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான மன வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில பேர் அவங்க சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற, அவங்க இஷ்டத்துக்கு நீ ஆட மாட்டேங்கிறன்ற போது உன் மேலே கோபப்படலாம். அவங்க பேச்சை நீ கேட்குறன்றதுக்காக உன்னை வெறுக்கக்கூட செய்யலாம். எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் நிராகரித்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா உன்னை ஆதரிக்க, உனக்கு ஆதரவாக அனுசரணையாக உன்மேல அன்பு செலுத்த, அருள் செலுத்த இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையின் பாதையில் நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல குணத்தோடும் வாழ்க்கை நல்லபடியாக மரியாதையோடும் வாழ பழகிக்கோ.